வண்டியில பிரேக் அடிச்சா, இந்த கூட்ஸ் வண்டியில பிரேக் போட்டா வந்து 2 கோச்சும் வந்து இடிச்ச சவுண்ட் வரும்ல, அந்த மாரி சவுண்ட் வந்துட்டே இருக்கும். நான் பிரேக் அடிச்சாலே எல்லாரும் என் வண்டி தான் திரும்பி ஏதோ வண்டி ஆக்சிடென்ட் போல அப்டின்ட்டு. அந்த அளவுக்கு சவுண்ட் வந்தது. சரி மெக்கானிக்கல கூட்டின்னு வந்தேன். அவரு அவுத்து பார்த்தா வந்து பிரேக் ஷூ போயிடுச்சு அப்டின்னாரு. அவரே போயிட்டு பிரேக் ஷூவும், அப்புறம் இன்ஜின் ஆயிலும் வாங்கின்னு வந்தாரு. பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோண்டா, டியோ ஹோண்டா வண்டி. ஆனா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹீரோ பிரேக் ஷூ வாங்கியிருக்காரு. ஏன்னா வந்துன்னா ஹோண்டா, ஹீரோ கம்பேர் பண்ணா பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டாவோட பிரேக் ஷூ வந்து ரேட் அதிகமா, ஹீரோவோட கம்பெனியோட பிரேக் ஷூ ரேட் கம்மி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ரூ. 200 அது ரூ. 350 அதனால ஹீரோவோட பிரேக் ஷூ நம்மளுக்கு போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு அவர் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. வண்டிக்கு எப்பவுமே நம்ம பிரேக் ஷூ யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா, லோக்கல் பிராண்டே யூஸ் பண்ணக்கூடாது. கம்பெனி பிராண்டா வாங்கி போட்டீங்கன்னா, லோக்கல் பிராண்ட்னா வந்து அந்த மாவு மாரி வந்துருமா, 1 வாரம் தான் வரும். இதே நான் இதுக்கு முன்னாடி நான் பிரேக் ஷூ எப்போ மாத்துனேன்னா, மாத்தி 6 மாசம் ஆகுது. நான் அவரே கரெக்ட்டா சொல்லிட்டாரு. அவருக்கு தான் பிரேக் ஷூ மாத்துனேன். ரெகுலரா அவருக்கு தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வண்டியில வந்து ஆயிலும் அவர் சேஞ்ச் பண்ணாரு. நான் கூட ஆயில் மாத்தி 6 மாசம் ஆகுது. வண்டியில இன்ஜின் ஆயில் ஓப்பன் பண்றாரு பார்த்தா, இன்ஜின்ல வந்து 850 900 எம்எல் ஆயில் ஊத்துவாங்க. நான் இன்ஜின் ஆயில் அந்த ட்ரைனேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோன்னா ஒரு 100, 150 எம்எல் தான் ஆயிலே வெளியே வந்தது. இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டியிருந்தேன்னா வண்டி இன்ஜின் சீஸ் ஆகியிருக்கும் போல. அப்போ பார்த்தோன்னா ஆயில் நான் மாற்றாம விட்டதால, அப்புறம் என்ன பண்ணாரு அவரு ஆயில் வாங்கிட்டாரு. ஆயிலும் வந்து எனக்கு ஊத்தி மாத்தி குடுத்துட்டாரு. அவரும் சொல்றாரு, இப்போ வர ஆயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கலக்குறான். அதனால வந்து உள்ள ஆயில் இருக்காது. நான் ஃபர்ஸ்ட்லாம் வண்டி ஓட்டியிருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா ஆயில் நம்ம மாத்தலனா கூட அந்த ஆயில் கருன்னு இருக்கும். அதோட விஸ்காசிட்டி வந்து கம்மியாயிட்டு இருக்கும். பயங்கர பிளாக் ஆயிடும். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா புகையில போயிருது. அதனால பார்த்தீங்கன்னா, ஆயில வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாத்துங்க அப்படின்றாரு. ஏன்னா நம்ம வண்டிய நம்ம மெயின்டெயின் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எப்படி உடம்ப நம்ம மெயின்டெயின் பண்ணுறோமோ, அந்த மாரி நம்ம யூஸ் பண்ணுற பொருளையும் பார்த்தீங்கன்னா வந்து, எப்பவுமே நம்ம நல்லா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வண்டி வாங்குன புதுசுலலாம் ஆயில் சர்வீஸ் பண்ணணும், இல்ல ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா வந்து ஷோரூம் தான் கூட்டு போவேன். அந்த ஷோரூமில பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பில் வரும். அந்த பில்ல பார்த்தாலே 4000, 5000 அந்த மாரி தான் போகுமே. நம்ம ஆயில் மாத்த போறோம் சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், இன்ஜின் ஆயில் ரேட்டு ரூ. 250 ரூ. 300 போட்டிருக்கும். ஆனா அது வந்து சர்வீஸ் சார்ஜ்ன்னு போட்டு அந்த ஆயில் மாத்துறதுக்கு ஒரு ரூ. 300 சர்வீஸ் சார்ஜ் போடுவாங்க பாருங்க. பார்க்குறதுக்கே காண்டாகும். அதனால தான் பண்ணேன் வண்டி வாங்குன 2 வருஷத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோரூம்ல சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லா வந்து ஒரு நல்ல மெக்கானிக்கா பார்த்து, அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா ரெகுலரா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்க கூட கடையில வந்து சர்வீஸ் விட்டீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்களேன். எது எதுக்கு என்னென்ன ரேட்டுன்ட்டு. இது மாரி ஆயில் சர்வீஸ்க்கு, அப்புறம் ஆயில் மாத்துறதுக்கு, அப்புறம் நான் சர்வீஸ் குடுத்தேன்னு வச்சுக்கங்களேன், அதில எந்தெந்த பார்ட்ஸ்லாம் மாத்தணும் அந்த பார்ட்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டு வா. அப்ப தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம சொல்லலாம். இது வந்து போன வாட்டி மாத்துனது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மறந்துருவோம் வெறும் பில்லா பார்க்கறதோட. அப்போ வந்து ப்ராடக்ட் வந்து மாத்துன ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் சர்வீஸ் சென்டர்ல கேட்டு கூட.